சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள். கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது எனக்கு. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால், மாறாத துன்பம் விளைவித்திருந்தால், உங்கள் உயிர் கொலை நடக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உலுக்கி இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள். அவர்கள் மன்னிப்புக்குரியவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து விடு. என்ன சொல்லுங்க இது? நாம மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி முடியாது. எனக்கு தெரிஞ்சு மனித மனங்களினுடைய விகாரம் என்ன தெரியுமா? எங்கே தெரியுமா நாம் தோற்கிறோம்? எந்த மனம் பொறாமைப்படுகிறதோ அந்த மனம் தோற்கிறது. அவனுக்கு இல்வாழ்க்கையில் இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, மறுமையிலும் நிம்மதி கிடையாது. ரசூலுல்லாஹ் இங்கே நிம்மதி கிடையாது, அங்கே நிம்மதி கிடையாது. அப்படி பொறாமைனா என்ன யாராவது சொல்ல முடியுமா? பொறாமைனா என்ன? பட்டிருக்கீங்களா? மனசால சொல்லுங்க, எத்தனை பேர் பொறாமப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். நீங்க பட்டிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, பட்டிருக்கீங்க அவ்வளோ. சில பேர் பொறாமப்பட்டா சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி எறிகிற வாசனை வரும். நிஜங்க, தாங்க முடியாதுங்க. ஒரு நாள் நான் காலேஜில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க. நான் அந்த கோர்ஸில் போய் உட்கார்றேன். அப்போ தான் இன்க்ரிமெண்ட்டு. நாங்கள் போய் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்க்கு உட்காரோம். பாருங்கள், ப்ரொஃபஸர்ஸ்க்கு எடுத்த கிளாஸை, ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாருங்க பொறாமைனா என்னன்னு. நான் இப்போ சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போகிறேன், நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த பொறாமைங்கிற உணர்வு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தாங்க வரும், உடனே மாறிடும். அப்படி சஸ்டெயின் ஆகாது. கோபம் கூட அப்படிதான், அப்படி வரும் போயிடும், சஸ்டெயின் ஆகாது. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் இருக்குல்ல, ஹேங் ஓவர் பெருசு. இப்போ பொறாமைப்படுறது அப்படின்னா, பொறாமை அந்த வினாடி படுறோம்ல, அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி. யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சுக்கங்க, முட்டியில் அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். எப்படி வலிக்காம போவோம் உங்களுக்கு? முட்டி தாங்க ஃபர்ஸ்ட் அடிபடும். இங்கே அவர் சொல்கிறார், பாலராவா என்ன ஒரு சைவ பெரியவர். அவர் வந்து லாயோலா காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸர். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவர் சூப்பராக சொன்னார் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள். மன அழுக்குகளை நிகழ்த்துவது அவ்வளோ சீக்கிரமாக மன அழுக்கு போவாதுங்க. உடம்பு அழுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சாப்பிட்றோம்ல, விஷம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க. நீங்கள் போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து முறிவு இருக்குங்க. ஆனால் காதில் சில விஷம் விழும் பாருங்க, அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லைங்க. என்னன்னு தெரியல, 2 நாளாக உன் பொண்டாட்டியை வந்து, சரி நான் சொன்னால் உன் மனசு கேடும், அப்புறமா பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, நீ நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, உன் நிம்மதியை ஏன் கெடுப்பானே? சரி போதல்ல, செத்து போலாமேங்க இந்த வார்த்தைக்கு. சொல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விழக்கூடிய விஷச்சொற்கள் பாருங்க. சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார், எல்லோருக்கும் சொல்கிறார். எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். எது பொறாமை? இங்கிருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எது மன தூய்மை? ஒரே வார்த்தையில் சொல்லணும், சொல்லுங்க பார்ப்போம். மன தூய்மைனா என்னங்க? திருடாதது, கொலை செய்யாதது, புறம் பேசாதது, நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வாரத்தில் சொல்லு.
மன தூய்மை என்பது ஒரு குரு சொன்னார். மன தூய்மை என்பது எது தெரியுமா? எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம்தான் தூய்மையான மனம். எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுக்கு படியும். மனதை அமைதியாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ரகசியம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொறுமையா யோசிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடனே டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெரிய கேப்சூல்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதியா அடங்கிய மனமே குரு. மனம் அடங்கி யார்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம். பொறாமைங்கிறது என்னன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அதுக்கு முன்னால் நான் பொறாமப்பட்டிருக்கேன், சாட்சி, நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா அது பொறாமை இல்லை அப்படின்ட்டார். அதனால எனக்கு விடுதலை, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுலேருந்து. என்னங்கிறத சொல்றேன். பல நேரங்களில் நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்றார், அப்படி கிறிஸ்டல் கிளியரா விளக்கி சொன்னார். எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது. அவர் சொல்கிறார், ஏ பின்னு ரெண்டு பேரும் பங்காளியாம். அப்ப தெரியும்ல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. பங்காளினா யார் தெரியும் தானே? அப்பா வீட்டு சொந்தெல்லாம் பங்காளி, அம்மா வீட்டு சொந்தெல்லாம் தாயாதி. பங்காளி சண்டை தான் பெரிய சண்டை. ஏன்னா சொத்து, பெரிய பெரிய சண்டை. ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது. அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறகுது. ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க. பொறாமன்னா போட்டினா அப்படி ஒரு போட்டி வளர்க்குறாங்க. நீங்கள் வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்களேன், ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சுருப்பாங்க. யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுறது தான். அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கும். டைல்ஸ் கூட மாற்ற மாட்டான், பால்கனி டிசைன் கூட மாறாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன், அவன் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டா சொல்லி போட்டானா, என் பையனுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆக்க போறேன், ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கிட்டேன். இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். நேராக போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கி போட்டான் உள்ள. ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களாம். பால்ராவாயன் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ப்ரிலிமினரி எழுதுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது. ரிசல்ட் ஒரே நாளில் வருது, பேப்பரில் வருது. இப்போ பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாம எல்லாரும் தான் ஏ, ஓகேவா? எல்லாரும் சாட்சிக்கு வாங்க. எல்லாரும் ஏ. யாருடைய நம்பரை முதல்ல பார்ப்போம். அவ்வளோ கெட்டவங்கெல்லாம் இல்லைங்க, அவ்வளோ கெட்டவங்களா நம்மளது பார்ப்போங்க. நம்ம பிள்ளை தான் பார்ப்போம். பிஎல்லாம் பார்க்க மாட்டோம், அவ்வளோ பதட்டம் இருக்கும்ல. நம்ம பிள்ளைது வந்துருச்சா? +2 ரிசல்ட் வருது, ஆகாதவங்க ரிசல்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நம்ம பிள்ளை ரிசல்ட் தானே பார்ப்போம். +2 சொன்னால் புரியுது, ஐஏஎஸ் சொன்னால் புரியல பாருங்க. பார்க்குறான் அவன் பிள்ளை பேர் வரல. உடனே என்ன பண்ணுவான்? இப்போ வாங்க சால் ஃபுல் எனர்ஜியில் பார்ப்பார் போல இருக்கு. பிஏ அவர் தாங்க உயிர்ப்பாக வச்சிருக்கிறாரு ஆடியன்ஸை. பார்த்தார், பி பார்த்தார், அவன் பேர் வந்துருச்சிங்க. குப்புன்னு பத்தவங்க வயிற்றுல சரேன்னு முதுகு தண்டுக்கு போயிட்டு காலில் இறங்கி மறுபடியும் காலில் இருந்து மேலே ஏறி முதுகு தண்டுக்கு வந்து இங்கே நின்று இப்படி படம் எடுக்கும். பொறாம நான் பாருங்களேன், செத்தே போவாங்க முன்னால் இருக்கிற ஆளு. அந்த அளவுக்கு பொறாம. அவர் சொல்றாரு, அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? விடுதலையா? நானும் விடுதலை ஆயிட்டேன். ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அது ஏக்கமா? ஐயோ ஐயோன்னு மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாமை கிடையாதாங்க. அது ஏக்கமா? எது பொறாமன்னு சொல்றாரு? ஏ. பேப்பரை திறக்கிறான். எங்க என் வாழ்க்கையை மாத்துச்சிங்க இது. பேப்பரை திறக்கிறான், அவன் பேர் வரல. பிஏ பார்க்குறான், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. இதுதான் முட்டி போகும், கிட்னி அடிபடும்,
ஹார்ட் அட்டாக் வரும், பிபி எகிரும், எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும். அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்றவர். இந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயங்க.